வணக்கம் அன்பு நண்பர்களே. எட்டிமர குச்சி இருக்கு. சுத்தி செய்து அதற்குரிய மந்திரங்கள் பிரயோகிச்சு அதன் பிறகு பூஜைக்காக தயார் செய்யப்பட்டுச்சு. இந்த எட்டி குச்சியை வீடாக இருக்கட்டும், இல்லை தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், அதாவது நுழைவாய் பகுதியில் அனைவரும் பார்க்கக்கூடிய இடத்துல இதை வைக்கலாம். இந்த எட்டி மரத்திற்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மரத்திற்கும் அல்லாத ஒரு கசப்புத்தன்மை, அதாவது வேப்ப மரத்துக்கெல்லாம் விட ஒரு கசப்புத்தன்மை இந்த எட்டி குச்சிற்கு உண்டு. அதனால தான் பேய், பூதங்கள், ஜந்துக்கள் போன்றவை இந்த எட்டி மரத்தினை கண்டால் அஞ்சும். எதிர்மறை சக்தியை அதிகப்படியாக விரட்டக்கூடிய தன்மை இந்த எட்டி மரத்திற்கு முழுமையாக இருக்கு. அதனால இந்த எட்டி மர குச்சியினை வீட்டு வாயிலுடைய நுழைப்பகுதியில் அனைவரும் பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துல இந்த எட்டி மர கம்பினை வைக்கலாம். இது அதிசக்தி வாய்ந்தது. மற்றபடி தீட்டுத்தடங்கள் காலங்களில் இந்த குச்சியினை தொடக்கூடாது. அப்படி தொட்டால் அதனுடைய முழு பலனும் வீணாகும். நம்ம தொடக்கூடிய நம்மளுக்கும் பின் விளைவுகள் ஏற்படும். இது அதிசக்தி வாய்ந்த பிரயோகம்னு சொல்லலாம். இதுக்கு முழுமையான காளி மந்திரத்தை பயன்படுத்தி இந்த குச்சியினை நம்ம பயன்படுத்தலாம். ஓம் நமோ பகவதே உம் கம் ரம் பத்ரகாளி ருத்ரகாளி சம்காரகாளி பூதகாளி பூதசம்காரகாளி கர்மசம்காரகாளி காருண்யகாளி வீரபத்ரகாளி உன் பேர் சொல்லி ஹோமிக்கிறேன். வா வா வந்து நீ அங்கவங்கங்களும் அகன்ற கர்மங்களும் நீக்கு. எரி எரி நசி நசி இட்ட பூஜையெல்லாம் உனக்குத்தான் காளி. ஓம் ஒகார அகார உகார பகார யகார மகார ஹ்ரோம் கும்பட் க்ளீம் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு ஒரு முறை சொன்னாலே போதுமானது. அந்த 11 முறை சொன்ன பிறகு இதை தொட்டு கும்பிட்டு நம்ம செய்யக்கூடிய காரியத்தை செய்யலாம். இது அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரம்.